ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம டியர் ஜீவா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் டிராமாவா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஜீவா. ரெண்டு பேரும் ஒரு இன்டர்வியூல மீட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பாண்டிங் ஏற்படுது. ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சீக்கிரமா கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாவே போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அது ஈகோவா மாறுது. அது பல பிரச்சனைகளை கொண்டு வருது. அதனால ஹீரோயின் ஹீரோ விட்டு ஒதுங்கணும் அப்படின்ட்டு பாக்குறாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கோவிட் லாக்டவுன் வேற வந்துருது. வேற வழியே இல்லாம ஒன்னும் சேர்ந்து வாழ வேண்டிய நிலைமை ஆகுது. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, இவங்க கடைசியில ஈகோவெல்லாம் மறந்து ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவிட்டி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட் சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். ஆனா என்ன, பல படங்கள்ல பார்த்து பழக்கப்பட்ட அதே ஸ்டோரி பிளாட். அத பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம ஹீரோவா இருக்கட்டும் ஹீரோயினா இருக்கட்டும் ரொம்ப நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. இந்த படத்து மூலியமா இவங்க பேசியிருக்க விஷயம் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஒரு கப்புள்ஸ்குள்ளேயோ ஒரு மேரேஜ் லைஃப் ஆனதுக்கு அப்புறமோ அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஈகோ வந்ததுன்னா என்ன மாதிரி ஆகும் அப்படின்றத ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல டைலாக்ஸ் மூலியமா பல விஷயத்த நமக்கு மெசேஜா கன்வே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் ஓரளவு ஓகேவாவே இருக்கு. படத்துல வர லவ் போர்ஷன்ஸும் நல்லாவே இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற போர்ஷன்ஸும் ஓரளவு நீட்டா இருக்கு. டெக்னிக்கலி படம் ஓரளவு ஓகேவா இருக்குன்னு சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபி நல்லாவே பண்ணி கொடுத்திருந்தாங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎமும் பரவாயில்ல வந்தது. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட்டான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ். ஆல்ரெடி ஸ்டோரி பிளாட்டும் அரக பழசான ஒரு ஸ்டோரி பிளாட். அதுக்கேற்ற மாதிரியே பல சீன்ஸ் வந்து பிரெடிக்டபிளாகவும் லேகிங்காகவும் தான் இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா அது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.